எனது தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களை கேபிஎன் டியூட்டோரியல் சேனலில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் எப்படி ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் விரும்பியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இந்த வீடியோவை பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோவுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ யாருக்கெல்லாம் தெரியலையோ, இந்த கண்டென்ட் புரியலையோ, அவங்க வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது நான் ஒரு டேட்டா ஒன்று விரிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், ஹவு டு டிவைட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் டேட்டு, ரீஜன், குவான்டிட்டி, டிவைட் பை எந்த நம்பரில் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயிலை நம்ம வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த 1000 ரூபாவை எல்லா காலத்துலையும் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை வந்து இங்கே ரிசல்ட் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு சிம்பிள் போடுவோம். ஈக்குவல் டு சிம்பிள் போட்டு எதை டிவைட் பண்ண போகிறோம், இந்த 1 லேக்கை டிவைட் பண்ண போகிறோம். எதால் டிவைட் பண்ண போகிறோம், டிவைடட் பை 1000 rupees. இப்படி போட்டால் நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு வந்துடும். இதையே நம்ம வேறு விதமாக டிவைட் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இந்த எக்ஸலில் இருக்குது. நான் வந்து ஆஃபீஸ் 365 2016 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் எக்ஸலு. ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஆப்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு பார்த்தீங்க, செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நார்மல் தான், பெருசாக ஒன்றும் புதுசாக வந்துருக்கிற ஃபீச்சர்ஸில் எக்ஸலில் வந்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பழைய வெர்ஷன்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும், சரியா? ஸோ இது வந்து ஒரு ரிசல்ட்டு ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த டிவைட் நம்பர்ஸே, அதாவது இந்த டிவைடட் பை ரிசல்ட், இந்த 2 காலமே எனக்கு தேவையில்லை. ஷார்ட்டாக வந்து டைரெக்டாகவே வந்து நான் வந்து இதை டிவைட் பண்ண போகிறேன். ஆனால் எந்த நம்பரோட நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு இது நம்பரை டைப் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோன்னா 1000 rupees. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக இந்த இடத்துல எந்த நம்பரை நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோமோ அங்கே கர்சர் வைங்க. அதை வந்து காப்பி பண்ணுங்கள். ஒன்று இங்கே போய் காப்பி பண்ணுங்கள். அப்படி இல்லையா, ஃபைலில் போங்க. இந்த இடத்துல காப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் காப்பி பண்ணலாம். அப்படி இல்லையா, எஸ்கேப் கொடுப்போம். கண்ட்ரோல்ஸ் பிடிச்சிக்கிட்டு சி அழுத்தினீங்கன்னா காப்பி ஆகிடும். தென் நெக்ஸ்ட்டு இந்த மெனு பாரில் ஹோம் டேபில் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கீழே இருக்கிற அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் இருக்கும், பேஸ்ட் வேல்யூஸ் இருக்கும், அதர் பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். தென் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை காப்பி பண்ணியாச்சா, எந்த நம்பரை டிவைட் பண்ணமோ அந்த அந்த நம்பரில் இங்கே கர்சரை வைங்க. அதை காப்பி பண்ணதாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷலுக்குள்ளே கீழே பாருங்கள் ஆல் டேப் இருக்குது, பேஸ்ட்டில் ஆல் டேப் இருக்குது, அப்புறம் ஃபார்முலாஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. அதுக்கு கீழே ஆப்ரேஷன் ஒரு டேப் இருக்கும். அதில் வெரைட்டி இருக்கும், ஒரு 5 வெரைட்டி இருக்குது இதில் இல்லையா. இதில் டிவைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஈஸியாக கிளிக் ஆகிடுச்சு. தென் எஸ்கேப் கொடுங்க. அப்படியே ட்ராக் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். ஃபுல்லாகவே என்னாச்சு, சரி இங்கே பாருங்கள், இதை காப்பி பண்ணியாச்சு இல்லையா, காப்பி பண்ணியாச்சு. கர்சர் வைங்க, போங்க, பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுங்க, டிவைடில் போங்க, ஓகே கொடுங்க. தென் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னாலும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணதாகவே இருக்கட்டும். இங்கே பேஸ்ட் ஸ்பெஷலில் போங்க, டிவைட் கொடுங்க, ஓகே கொடுங்க. அவ்வளோதான், எல்லாமே டிவைட் ஆகிடுச்சு. இப்போ எஸ்கேப் கொடுத்துங்க. அவ்வளோதான். போயிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், பாட்டம் பார்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஃபோன்ட்டில், அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஆல் பார்டர்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்துடும். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த டிவைட் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்குடைய லெசன்ஸ். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நல்லதையே செய்யுங்க, நல்லதையே நினைங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.